எங்க அம்மாவை பாத்துக்குவீங்கன்னு உங்களை வேலைக்கு வச்சா தொல்லையில இழுத்து விடுறீங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. ஐயோ தம்பி, ஒரு 10 நிமிஷம் கார் ஒரு செகண்ட் கூட இங்க இருக்க கூடாது. எதுவானாலும் ரோட்டோட வச்சுக்கோங்க. டேய், அவதான் அவ்வளவு தூரம் சொல்றா இல்ல, ஒரு 10 நிமிஷம் தானே இருந்துட்டு போட்டு விடுறா. நீங்க சும்மா இருங்கம்மா. இவங்க வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். இவங்க சரியில்லை. இவங்க அளவுக்கு நம்ம வீட்டுல எந்த வேலைக்காரங்களும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டது இல்ல. இன்னும் ஏமா நிக்கிறீங்க? உங்களதான் வெளியில போன்னு சொல்லிட்டேன்ல, வெளியில போங்க. சரி வாங்க. சுந்தரி நில்லு சுந்தரி. டேய் சுந்தரி இவ்வளவு கெஞ்சிரா இல்ல, பாக்குறதுக்கே பாவமா இருக்குடா. இப்படி எல்லாம் பாவம் பார்த்தனு வச்சுக்க, ரோட்ல போற தலைவலி எல்லாம் நம்ம வீட்டுல கொண்டு வந்து விட்டுருவாங்க. அப்புறம் போலீஸ் கேஸ்னு யார் அலையுது? டேய் சுந்தரி அப்படி நினைக்கிறவ இல்லடா. அவ என் உயிரே காப்பாத்திருக்கா. அவளுக்கு நாம ஒத்தாசை பண்றதுல என்னடா தப்பு இருக்கு? சுந்தரி, நீ அவங்களை கூட்டிகிட்டு உள்ள வா. அம்மா அம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. ஃப்ரெண்டுக்கு இந்த ஏரியா அவ்வளவா தெரியாது. இவங்க இங்கே இருக்கட்டும், நான் வெளியே போய் நிற்கிறேன். அப்பதான் பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். சரி போ. நீங்க உட்காருங்க. உட்கார சொல் சுந்தரி. டேய் நீ உள்ள வாடா, உள்ள வா. இருங்க சித்தி, எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம் சித்தி. எங்கடா போய் தேட சொல்ற? டேய், உன் ஆத்தாக்காரி எல்லாத்தையும் திட்டம் போட்டு தாண்டா பண்ணிருக்கா. இங்க இல்லனா அவ எங்கடா போயிருப்பா? வீட்டை பூட்டிட்டு போனா தப்பிச்சு போயிட முடியுமா? எத்தனை நாளைக்குன்னு கேக்குறேன். இல்ல சித்தப்பா, மதி கூட வீட்டுல தான் இருந்தா. அப்புறம் எப்படி பூட்டிட்டு போனாங்கன்னு தெரியல. ஒருவேளை மதி மாமியார் வீட்டுக்கு போயிருப்பாங்களோ? இல்ல, மதி மாமியார் வீட்டுல சண்டை போட்டுட்டு தான் இங்க வந்திருந்தா. அப்போ இதுல அவளும் உடந்தையா? மொத்த குடும்பமும் சேர்ந்து தான் திட்டம் போட்டிருக்கீங்க. நீ எப்படி தேடுற மாதிரி தேடிட்டு அவங்களுக்கு தூது எதுவும் சொல்லிட்டு இருக்கியா? சித்தி, உனக்கு கோடி புண்ணியமா போகும். அப்படி ஏதாச்சும் இருந்தா சொல்லிடு. ஏய், அவன் நம்ம கூட தானே இருக்கான். அவனுக்கு என்ன தெரியும்? ஏங்க என்னாச்சு நடராஜ், என்ன பிரச்சனை? ஏமா, இந்த சுந்தரி அம்மா எங்க போயிருக்காங்க? சாயந்தரம் வரைக்கும் இங்க தான் இருந்தாங்க. அப்புறம் ஒரு தம்பி வந்துச்சு, அவரு கூட புறப்பட்டு போயிட்டாங்க. அவன் தாங்க, அவனே தான். என்னம்மா என்னாச்சு? என்ன நடராஜ், ஏதாவது பிரச்சனையா? இல்லக்கா, அப்படிலாம் எதுவும் இல்ல. அம்மா எங்க போறாங்கன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போனாங்க. என்கிட்ட எங்கப்பா சொல்ல போறாங்க? உங்க வீட்டு கதை என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க. எங்க இவ ஆத்தாக்காரி தாங்க அந்த பையனை எங்க இருந்து கூட்டிட்டு போயிருக்கா. அப்ப நம்ம பொண்ணு மதியம் சூர்யாவும் தான் கூட்டிட்டு போயிருக்கணும். நடராஜ், மதிக்கு சூர்யாவுக்கும் போன் போடு. இல்ல சித்தப்பா, மதிக்கிட்ட செல்போன் இல்ல. சூர்யா நம்பருக்கு ட்ரை பண்ண, சுவிட்ச் ஆஃப்னு வருது. அண்ணா, அந்த பாபு பைய வீட்டை நம்ம பசங்க நோட்டை விட்டு தானே இருக்கானுங்க. அங்க என்ன யாரும் வரலண்ணே. ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷன் எதுவும் போயிருப்பாங்களோ? டேய், போலீஸ்க்கு போயிருந்தா என்ன நமக்கு தகவல் வந்திருக்குண்டா. எங்க போயிருப்பாங்க அவங்க? சித்தப்பா, அம்மா வேலை செய்யற வீட்டுல எல்லாருமே அம்மாவை நல்லா பார்த்துப்பாங்க. என்ன ஹெல்ப் கேட்டாலும் பண்ணுவாங்க. ஒருவேளை அங்க எங்கேயாவது கூட்டிட்டு போயிருப்பாங்களோ? அப்படிதான்டா இருக்கும். டேய் வாடா. சரிண்ணே.
வீட்ல நீ மட்டும் தான் இருக்கியா இல்ல வேற யாருன்னா இருக்காங்களா? ஏன் எதுக்கு கேக்குறீங்க? யார் இருந்தாலும் முதல்ல வெளியே வர சொல்லுமா. அம்மா அம்மா யாருமா? என்ன நீங்களா வந்திருக்கீங்க? என்ன நடராஜ், என்ன பிரச்சனை? மேடம், எங்கள் சித்தப்பா பொண்ணு நெத்தியா இருக்கல்ல, நாளைக்கு காலையில் அவளுக்கு கல்யாணம். ஆனால் அம்மா அவளுக்கு பாபுங்கிற பையனோட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதான் அவங்கெல்லாம் இங்கே வந்தாங்களான்னு தேடி வந்தோம். நீங்க தான் எங்க அன்னிக்கு எல்லாமேன்னு சொன்னாங்க. அதனால உங்களுக்கு தெரியாம இருக்காது. அவங்க எங்கன்னு சொல்லுங்க. அதெல்லாம் அப்புறம் பேசலாம். முதல்ல நீங்க வந்த முறை தப்பு. காலிங் பெல் அடிக்காம ஏதோ காவாலி பசங்க வர மாதிரி திபுதிபன் வீட்டுக்குள்ள வரீங்க. இந்த வீட்ல ஒரு வயசு பொண்ணு இருக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியல? இத பாருங்க, இந்த மாதிரி ஒரு வயசு பொண்ணதான் நாங்க நடுராத்திரில தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கோம். நாங்க இப்படி வந்தது தப்புன்னா எங்களை மன்னிச்சிருங்க. ஆனா எங்க பொண்ணு மட்டும் எங்க இருக்கான்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா சுந்தரிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். நிச்சயமா அவ ஒரு குடும்பத்தை கெடுக்கிற காரியத்தை பண்ணவே மாட்டா. இங்க பாருங்க, உங்ககிட்ட கான்டாக்ட் சர்டிபிகேட் வாங்கலாம் வரல. எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க அதை மட்டும் சொல்லுங்க. என்னப்பா ரொம்ப ஓவரா பேசுற? இதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. டேய் சஞ்சய், கொஞ்சம் அமைதியாடுறா. உங்களை கெஞ்சி கேட்குறேன், அவங்க எங்க இருக்காங்கன்னு மட்டும் சொல்லுங்க. சுந்தரி எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவாங்கிறது உண்மைதான். ஆனா இந்த விஷயத்துல நிஜமாவே எனக்கு எதுவும் தெரியாது. இதுல எங்க கௌரவம், மானம், எங்க பொண்ணோட வாழ்க்கை எல்லாமே அடங்கி இருக்குங்க. தயவு செஞ்சு சொல்லிடுங்கம்மா. ஏங்க, நான் தான் தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்கீங்க. என்னங்க இது சரியான அழுத்தக்கார பொம்பளையா இங்க இருக்கு போல பாரும்மா, இருக்குங்க. ரொம்ப அனாவசியமா பேசாத. நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். அத்துமீறி என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கலாட்டா பண்றேன்னு உன் மேல நான் ஆக்ஷன் எடுக்க முடியும். என்னம்மா பூச்சாண்டி காட்டுறீங்களா? என் பொண்ணை கடத்திட்டு போனதுக்கு நீங்களும் உடனே உங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும், தெரியும்ல? போங்க, போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அவங்க எடுத்துட்டு போறாங்க. இத பாருங்கம்மா, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாது? நீங்க பண்ண அத்தனை தகுடுத்தமும் எனக்கு தெரியும். சுந்தரி எல்லாத்தையும் சொல்லியிருக்கா. என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குமா? அதையே தான் நானும் சொல்றேன். மரியாதையா வெளியே போங்க. இத பாருங்கம்மா, அவங்க இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும். ஆனா சொல்லாம மறைக்கிறீங்க. அப்படியே தெரிஞ்சாலும் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லையேங்க. எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா. சுந்தரின்னு இல்ல, தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான். சுந்தரிய பத்தியோ உங்க பொண்ணை பத்தியோ ஏதாவது தகவல் தெரிஞ்சா நடராஜ் நம்பருக்கு ஃபோன் பண்றேன். நீங்க போய் பாத்துக்கங்க. இப்ப கிளம்புங்க. போங்கன்னு சொல்றேன்ல. என்னங்க இப்படி பேசிட்டே போறாங்க இவங்க? சித்தப்பா, நம்ம நர்மதா அக்கா வீட்டுக்கு போய் பார்க்கலாம் சித்தப்பா. வாங்க. நர்மதா, வரேங்க. என்னங்க? குழந்தை தூங்கிட்டானா? அப்பவே தூங்கிட்டான். யார் இந்த நேரத்துல? இரு நான் பாக்குறேன். இருங்க வரேன். யோ, எங்க அந்த சுந்தரி? யார் நீங்க? ஐயோ, யாருங்க? யார் நடராஜ், யார் இவங்களா? யாரு? யோ, சுந்தரி உங்க வீட்டுல தானே வேலை செய்றாங்க. ஆமா. அவங்கள வர சொல்லு. அண்ணே, இந்த ஆள்கிட்ட என்னென்ன பேசிக்கிட்டு உள்ள புந்து பாத்துருவண்ணே. இருப்பா. ஏங்க, யாருங்க நீங்க? என்ன இதெல்லாம்? நடராஜ், யார் இவங்கெல்லாம்? டேய் தபார், சுந்தரி இங்க தானே வேலை செய்றாங்க. ஆமா. அவங்க ஒரு பையன் பொண்ணோட ஓடி வந்துட்டாங்க. இங்க தான் இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. ஏங்க, அவங்க எதுக்கு இந்த நேரத்துல இங்க வர போறாங்க? தபார், சும்மா நடிக்காத, உண்மையை சொல்லு. முத்து, பேசாம இரு. இங்க பாருப்பா, தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு கூட எனக்கு தெரியல. தம்பி, உங்களை கையெடுத்து கும்புற, உங்க கால்ல வேணாலும் விழற. தயவு செஞ்சு என் பொண்ணு இருக்கிற இடத்த சொல்லிடுங்க. ஏங்க, சுந்தரி அக்கா வழக்கம் போல வேலைக்கு வந்துட்டு எப்பவும் போலயே போயிட்டாங்க. எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதுங்க. இத பார் தம்பி, திரும்பவும் சொல்றேன். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லிட்டா கூட போதும். அப்புறம் ஏதாவது உங்களுக்கு சம்பந்தம் இருக்கிறது தெரிய வந்துச்சு, நான் சும்மா இருக்க மாட்டேன். சார், நிஜமாலுமே எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். என்ன நடராஜ் இதெல்லாம்? இல்லைண்ணே, ஆக்சுவலாக அம்மா மேலே தானே எல்லா தப்பும். அவசரப்பட்டு சித்தப்பாவோட பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. என்ன, எதுக்கு எல்லாருமே ஒரு வாட்டி பார்த்துடலாண்ணே. தம்பி, நீங்க அந்த ரூம் போய் பாருங்க. யாரும் இல்லம்மா. அண்ணே, யாரும் இல்லைண்ணே. இத பாருங்க, உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா நடராஜ் நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. என்ன
சரிங்க. சாரிண்ணா. ஏங்க என்னங்க இது? எதுக்கு இவங்க சுந்தரி அக்காவை தேடுறாங்க? சுந்தரி அக்கா அப்படிலாம் பண்ண மாட்டாங்களே. எனக்கு எதுவும் புரியலங்க. அண்ணே இப்போ என்னென்ன பண்றது? மேஜர் வீட்லயும் இல்லை இங்கேயும் இல்லைனா அப்போ டாக்டர் வீட்டில் தான் இருக்கணும். சித்தப்பா இல்லை சித்தப்பா, டாக்டர் வீட்டில் ஒரு வாரமாக யாருமே இல்லை. அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. எப்பா புண்ணியவானே, நீயும் உங்க அம்மாவோட சேர்ந்து கூட்டு சதி பண்ணிடாதப்பா. வேணும்னா உன் காலியே விழ. சித்தி என்ன சித்தி நீங்க? நானே நித்யாவை எப்படியாவது கண்டுபிடிச்சணும்னு உங்க கூட சேர்ந்து அலைஞ்சிட்டு இருக்கேன். இத பாருங்க, நித்யா இல்லாம நான் போக மாட்டேங்க. அப்படி போனா என் பணம் தாங்க போகும். ஐயோ சித்தி அழாதீங்க சித்தி, எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். சித்தப்பா, அம்மா இப்ப புதுசா ஒரு வீட்டுல வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அவங்க வயசான பாட்டி, பேரு லக்ஷ்மி அம்மா. ஆனா வேற யாரையும் தங்க விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க பையன் ஒரு மாதிரி சித்தப்பா. அம்மா அங்க போயிருக்க சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் சித்தப்பா. என்னப்பா நினைக்கிறது? எதுக்கு அங்க போய் பாத்துருவோம்? ஒருவேளை அங்க இருந்தா என்ன பண்றது? வாங்க அங்க போய் பாத்துருவோம். வாங்க. இந்த வீடு தான் உள்ளதா இருக்காங்க. நடராஜ், இன்னும் எவ்வளவு தூரப்பா? இதோ பக்கத்துல தான் சித்தப்பா வந்துருச்சு. டேய், எங்கடா கூட்டிட்டு போற? என்ன பண்ணுவா? இனிமே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேம்மா. தம்பி, என் பொண்ணு உன் மேல எவ்வளவு உசுரா இருக்குன்னு நான் பார்த்தேன்பா. அவளை நீ உள்ளங்கையில வச்சு தாங்குவேன்னு எனக்கு தெரியும். முதல்ல அவளை கூட்டிட்டு போய் ஒரு தாலியை கட்டிடு. அதுக்கப்புறம் உங்களை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. சாரிம்மா, உங்களை தேவையில்லாம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. எங்க இருந்தாலும் என் பொண்ணு நல்லா இருக்கான்னு நான் கேள்விப்பட்டாலே போதும். தேங்க்ஸ் பெரியம்மா. நீங்க மட்டும் இல்லைன்னா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. எங்க சித்தப்பா வீடு வேணாம்ப்பா. நீங்க எங்க போறீங்க, யார பாக்குறீங்க, எதுவும் என்கிட்ட சொல்ல வேண்டாம். ஏதோ ஒரு நெருக்கடி வந்து நான் உங்களை பத்தின எந்த ஒரு தகவலையும் சொல்லிடக்கூடாது. நீங்க பாட்டுக்கு போங்க. உங்க 2 பேரோட நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராது.
சாரி சார், உங்களை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். இருந்தா கூட இவ்வளோ நேரம் தங்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்லப்பா. அண்ணா அண்ணா, இந்த லெஃப்ட்ல திரும்புங்கண்ணா. டேய் என்னடா ஊரையா சுத்தி காட்டுற? இன்னும் எவ்வளவு தூரம்டா போனோம்? இதோ வந்துருச்சு, பக்கத்துல தான் சித்தி. அம்மா வரோம்மா. வரோம் சூர்யா. பார்த்து பத்திரமா போங்க. என்ன இங்க பாரு, இங்க பாரு. அழக்கூடாது. நல்ல காரியம் நடக்க போதில்ல. அழக்கூடாது நித்யா. கிளம்பு. நான் வரேன் பெரியம்மா. கிளம்பு. போயிட்டு வாக்கா. வாங்க.